எத்தனை பேர் பாடி பில்டிங் டாட் காம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து வந்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஜிம்மெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 10-11 இயர்ஸ் ஆச்சு. 2014-15ல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி ஜிம்முக்கெலாம் போனால் உடனே சொல்லித்தரது அந்த மாதிரிலாம் சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப நாள் நம்ம ரெகுலராக போகிறோன்னா மேபி சொல்லி தருவாங்க. பர்சனல் ட்ரைனிங் அதெல்லாம் கிடையாது. அண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் பாடி பில்டர்ஸ் கூட நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபுட்டு பற்றிலாம் கேட்டோன்னா யாரும் அவங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணுறாங்கலாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு யூடியூப்லலாம் வீடியோஸ் இப்போலாம் நமக்கு தேவைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் ஃபோனை திறந்தாலே தேவை இல்லைனாலும் வருது. பட் அப்போலாம் வந்துட்டு நம்ம ரொம்ப தேடினா கூட இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செஸ்ட் ஒர்க் அவுட்ஸ்ன்னு பார்த்தா யூடியூப்ல போய் தேடினோன்னா ஏதாவது 1-2 ஒர்க் அவுட் தான் இருக்கும். மெயினாக பாடி பில்டிங் டாட் காம் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு எல்லாத்த பற்றியும் போடுவாங்க, எல்லா ஒர்க் அவுட்ஸையும் பற்றி. அதை தாண்டி நான் வந்துட்டு அந்த வெப்சைட்லாம் போயிட்டு அந்த ஒர்க் அவுட் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அதெல்லாம் போய் போய் படிப்பேன். ஸோ பிளாக்ஸ் படிக்கணும், ஃபுட் பற்றி டயட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போலாம் ஜஸ்ட் 1 மினிட் என்ன 30 செகண்ட்ஸில் வீடியோஸில் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை கூட ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அப்போலாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. அண்ட் ஈவன் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் காம்படிஷன் போகிறப்ப திருச்சியே ஃபுல்லாக தேடினேன். டேன் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு பாடி பில்டிங்காக போடுற ட்ரங்க் இருக்குல்ல, ஜட்டி. ஸோ அதை வாங்குறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்தது. இப்போலாம் வந்துட்டு நமக்கு எது தேவைனாலும் ஒரு சின்ன டச்சிலேயே வந்துட்டு நமக்கு எல்லாமே கையில் கிடச்சிருது. ஸோ இந்த ஒரு எரால இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் யூஸ் பண்ணி நல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் 10 இயர்ஸ்க்கு மேலே ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம்.